அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் மாலி மஜ்ஹூல் முஸ்பத்து உதாரண வார்த்தையை வச்சு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையில் அசல் நம்ம நல்லா படித்தாச்சு. யாரும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அது பார்க்காம இது பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு, ஏற்கனவே மதரசாவில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தா அவங்களுக்கு புரியும், நல்லாவே புரியும். அது நல்ல புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் முன்னாடி உள்ள வீடியோவை நல்லா பார்த்து அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஜஅலங்கிற வார்த்தையை வச்சு பார்க்க போகிறோம். ஜஅல அப்படின்னா ஆக்கினான்ட்டு அர்த்தம். அதை மஜ்ஹூலாக மாற்றணும்னா ஃபா கலிமாவுக்கு லம்மும் ஐன் கலிமாவுக்கு கசுன்னு செய்யணும். அதாவது கா கலிமாவுக்கு பேசு, ஐன் கலிமாவுக்கு ஜேர். இதை செஞ்சிடணும். இதை செஞ்சோன்னே ஜஅலங்கிறது என்னவா மாறிடுங்க, ஜுஇல அப்படின்னு மாறிடும். மஜ்ஹூல்னால் செய்தவங்க தெரியாது. ஒரு செயல் நிகழ்ந்திருக்கும், ஆனால் அந்த செயலை செஞ்சது யாருன்னு தெரியாது. உதாரணம் சொல்லுங்க அப்படின்னா, கதவு திறந்திருக்கும், ஆனால் அந்த கதவை திறந்தவங்க யாருன்னு தெரியாது. இப்போ செயல் என்ன நிகழ்ந்துச்சு, கதவு திறக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செயல் நிகழ்ந்துச்சு. யாரால் திறக்கப்பட்டுச்சுங்க, அது தெரியாது. சாப்பாடு சாப்பிடப்பட்டுச்சு, யார் சாப்பிட்டாங்க, தெரியாது. இது மாதிரி ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்ம சொல்லுவோம். இப்போ ஜஅலனா ஆக்கினான், இங்கே ஆக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செயல் நிகழ்ந்திருக்கு. அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஜுஇல அப்படின்னா அவன் ஒரு ஆண், ஆக்கப்பட்டான். ஜுஇலா அவர்கள் இரு ஆண்கள் ஆக்கப்பட்டார்கள். ஜுஇலு அவர்கள் பல ஆண்கள் ஆக்கப்பட்டார்கள். ஜுஇலத் அவள் ஒரு பெண் ஆக்கப்பட்டாள். ஜுஇலத்தா அவர்கள் இரு பெண்கள் ஆக்கப்பட்டார்கள். ஜுஇல்ன அவர்கள் பல பெண்கள் ஆக்கப்பட்டார்கள். திரும்பி ஒரு தடவை நம்ம சொல்லி பார்ப்போம். அல் மாலில் மஜ்ஹூலுல் முஸ்பத். ஜுஇல அவன் ஒரு ஆண் ஆக்கப்பட்டான். ஜுஇலா அவர்கள் இரு ஆண்கள் ஆக்கப்பட்டார்கள். ஜுஇலு அவர்கள் பல ஆண்கள் ஆக்கப்பட்டார்கள். ஜுஇலத் அவள் ஒரு பெண் ஆக்கப்பட்டால். ஜுஇலத்தா அவர்கள் இரு பெண்கள் ஆக்கப்பட்டார்கள். ஜுஇல்ன அவர்கள் பல பெண்கள் ஆக்கப்பட்டார்கள். அப்படி ஒரு 2 தடவை சொன்னோன்னே வந்துடும். முன்னாடி உள்ள வீடியோவனா பார்த்துட்டிங்கன்னா, புதுசாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் முன்னாடி உள்ள வீடியோவை பார்த்துட்டு பாருங்கள். அடுத்து ஜுஇல்த நீ ஒரு ஆண் ஆக்கப்பட்டாய். ஜுஇல்துமா நீங்கள் இரு ஆண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுஇல்தும் நீங்கள் பல ஆண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுஇல்த நீ ஒரு ஆண் ஆக்கப்பட்டாய். ஜுஇல்துமா நீங்கள் இரு ஆண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுஇல்தும் நீங்கள் பல ஆண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுஇல்த நீ ஒரு ஆண் ஆக்கப்பட்டாய். ஜுஇல்துமா நீங்கள் இரு ஆண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுஇல்தும் நீங்கள் பல ஆண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுஇல்தி நீ ஒரு பெண் ஆக்கப்பட்டாய். ஜுஇல்துமா நீங்கள் இரு பெண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுஇல்துன்ன நீங்கள் பல பெண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுஇல்தி நீ ஒரு பெண் ஆக்கப்பட்டாய். ஜுஇல்துமா நீங்கள் இரு பெண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுஇல்துன்ன நீங்கள் பல பெண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுஇல்த நீ ஒரு ஆண் ஆக்கப்பட்டாய். ஜுஇல்துமா நீங்கள் இரு ஆண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுஇல்தும் நீங்கள் பல ஆண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுஇல்தி நீ ஒரு பெண் ஆக்கப்பட்டாய். ஜுஇல்துமா நீங்கள் இரு பெண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுஇல்துன்ன நீங்கள் பல பெண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுஇல்து நான் ஆக்கப்பட்டேன். ஜுஇல்னா நாங்கள் ஆக்கப்பட்டோம். ஜுஇல்து நான் ஆக்கப்பட்டேன். ஜுஇல்னா நாங்கள் ஆக்கப்பட்டோம். இப்போ வீடியோவை நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்களாக சொல்லி பாருங்கள். வரிசையாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இதுக்கு கேள்வி பதில் நம்ம விரலை வச்சு எப்போவுமே செய்வோம்ல, அதை தான் பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடியும், அதாவது ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் இது சொல்லணும், அவசியம் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை தேவையில்லை, எனக்கு இந்த தடவை சொன்னதே புரிஞ்சிச்சு, இதை ஒவ்வொரு வீடியோவுக்கும் போட வேணாம் அப்படின்னா சொல்லுங்கள், அதை விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா அவர்கள் இரு பெண்கள் ஆக்கினார்கள். இங்கே ஜுஇ லத்தா வருமா, ஜுஇல் தா அப்படின்னு வருமா? அதாவது லாம் கலிமாவுக்கு சுக்குன் வருமா, இல்லை லாம் கலிமாவுக்கு ஃபத்தஹு வருமா அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? அதுதான் கேள்வி. எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம உதாரணம் கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வீடியோ பாருங்கள். வீடியோவில் 1 2 3 போட்டிருக்குல்ல, அது கட்டை விரல். 4 5 6 போட்டிருக்கிறது மோதிர விரல். 7 8 9 போட்டிருக்கிறது நடு விரல். 10 11 12 ஆள்காட்டி விரல். 13 14 கட்டை விரல்.
ஏண்டா கை வச்சோம்னா வந்து ஸ்பெல்லிங் மாறிடுது. அதுக்காக வந்து நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து கை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ அல் மாலில் மஜ்ஹூலுல் முஸ்பத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு விரல் வந்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் குறிக்குது அப்படின்னு தெரியணும். அதாவது மறைவானவங்களை குறிக்கக்கூடிய ஆண் பால்னால் கட்டை விரல், மறைவானவங்களை குறிக்கக்கூடிய பெண் பால்னால் மோதிர விரல். இது எல்லாமே வந்து கட்டை விரல் வந்து அவன் ஒரு ஆண், அவர்கள் இரு ஆண்கள், அவர்கள் பல ஆண்கள்னு குறிக்கும். மோதிர விரல் வந்து அவள் ஒரு பெண், அவர்கள் இரு பெண்கள், அவர்கள் பல பெண்கள்ங்கிறது குறிக்கும். நடுவிரல் நீ ஒரு ஆண், நீங்கள் இரு ஆண்கள், நீங்கள் பல ஆண்கள். ஹாலிர் முதக்கர் எதிர் உள்ளவங்க ஆண் பாலை குறிக்கும். ஆள்காட்டி விரல் நீ ஒரு பெண், நீங்கள் இரு பெண்கள், நீங்கள் பல பெண்கள். இது எதிர் உள்ளவங்க பெண் பாலை குறிக்கும். கட்டை விரல் முத்தக்கல்லிமை குறிக்கும். நான், நாங்கள் அப்படிங்கிறத குறிக்கும். இப்போ கேள்வி கேட்டோம்னா எந்த விரலுங்கிறத நம்மளால் டக்குன்னு முடிவு செய்ய முடியணும். ஏன்டா அப்போ தான் பதில் ஈஸியாக சொல்ல முடியும். எல்லாத்துக்குமே மைண்ட்லேயே வந்துடும், இப்படி விரல்னால் வச்சு இது பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இல்லை எனக்கு வந்து அப்படி வராது அப்படின்னா விரல் வச்சு படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? வராதுங்கிறவங்களுக்கு நம்ம இப்போ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ மைண்டில் வந்துடும். விரல் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் வந்து கொஞ்சம் பொறுமையாக வரும், ஆனால் நல்லா வரும். நல்லா ப்ராக்டிஸ் வந்து வந்துடும் நிறையா தடவை பண்ணுறப்ப. இது மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஜுயில அப்படின்னா ஆக்கப்பட்டான்ற அர்த்தம். நீங்கள் இரு ஆண்கள் ஆக்கப்பட்டீர்கள் அப்படின்னு கேட்டோம்னா கட்டை விரல் வந்து அவன் அவர்கள் வரும், ஆண் பால். மோதிர விரல் அவன் அவர்கள் பெண் பால். நடுவிரல் வந்து நீ ஆண் பால் வருது. கேள்வி என்ன? நீங்கள் இரு ஆண்கள் ஆக்கப்பட்டீர்கள். இப்போ ஜுயில அவன் ஒரு ஆண் ஆக்கினான், ஜுயிலா அவர்கள் இரு ஆண்கள் ஆக்கினார்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு போக தேவையில்ல. ஜுயில ஜுயிலா ஜுயிலு, ஜுயிலத் ஜுயிலத்தா ஜுயில்ன ஜுயில்த ஜுயில்த. இது வந்து நீ ஆண் பாலை குறிக்கிறது. நீ ஒரு ஆண் ஆக்கினாய். ஜுயில்துமா நீங்கள் இரு ஆண்கள் ஆக்கினீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்துடும். இதே மாதிரி தான் எந்த கேள்வினாலும். நான் ஆக்கினேன் அப்படின்னா நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். கடைசி ரெண்டும் வந்து ஈஸி. கடைசி ரெண்டும் வந்து மாதியான ஃபஅல்ல எப்படி வரும்னா கடைசியில் ஒரு தேவை சேர்த்தா போதும். ஜுயில் தூ நான் செய்தேன், நாங்கள் செய்தோம்னா ஜுயில்னா நாங்கள் செய்தோம். அது ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். மற்ற விரல்லேருந்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அரபிக் ஃபுல்லாக சர்வ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த விரலுடைய ஆரம்பத்தில் போகிறப்ப அங்கேருந்து தமிழ் அர்த்தத்தோடு சர்வ் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு ஜுயில் துண்ண நீங்கள் பல பெண்கள் ஆக்கினீர்கள் அப்படின்ட்டு இருக்குது. பெண்பாலை குறிக்கக்கூடிய விரல் எதுங்க? எதிர் உள்ளவங்க பெண்பாலை குறிக்கக்கூடிய விரல் ஆள்காட்டி விரல். இப்போ நான் சுண்டு விரல்லேருந்து சர்வ் செய்கிறேன். ஜுயில ஜுயிலா ஜுயிலு, ஜுயிலத் ஜுயிலத்தா ஜுயில்ன, ஜுயில்த ஜுயில்துமா ஜுயில்தும், ஜுயில்தி ஜுயில்துமா. இங்கே ஜுயில்தி வருதில் அங்கேயே நான் வந்து என்ன பண்ணணும், தமிழ் அர்த்தத்தோடு சர்வ் செய்யணும். ஜுயில்தி நீ ஒரு பெண் ஆக்கப்பட்டாய். ஜுயில்துமா நீங்கள் இரு பெண்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஜுயில்துன்ன நீங்கள் பல பெண்கள் ஆக்கப்பட்டீர்கள். நீங்கள் பல பெண்கள் ஆக்கப்பட்டீர்களுக்கு அரபிக்கில் என்ன வரும்? ஜுயில்துன்ன அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? உங்களுக்கு நல்லா பாடம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் இன்ஷா அல்லாஹ் கீழே கமெண்ட்டில் பதில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.